யார்ப்பா நீ? உனக்கு என்னதான் வேணும்? நீங்கள் எவ்வளோ டீசெண்டாக கேட்குறீங்க. ஆனால் அவன் கபார் முடிச்சு கப்புன்னு மணிக்கட்டில் தட்டான். அசந்தாப்பில் மணிக்கட்டில் தட்டான் எப்படி வலிக்கும் தெரியுமா? எப்படி வலிக்கா? இங்கே வாயா. நான் கூட ரைட்டாக தான் சார் தட்டேன். அவன் வேகமாக தட்டான் சார். அவன் அப்படின்னாடா முக்கியமான சீனு. அர்த்தராஜில் வந்து ட்ரெஸ்ஸை கொடுன்றீங்க. ஆக்சுவலாக சார் என்னைக்கு ஒரு போலீஸுக்கார காக்கி சட்டையை போட்டோன்னா அன்னையிலேருந்து நியாயத்துக்கு நேர்மைக்கு கட்டுப்பட்டு தப்பு போன்ற எவனாந்து அவனை பிடிச்சி அடித்து துவச்சி சட்டையை கழித்து சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டணும். லஞ்சத்துக்கு ஊழலுக்கு எதிர்த்து போராடி கேடிக்கு கேடியா ரவுடிக்கு ரவுடியா கிரிமினலா அதே சமயத்தில் மக்களுக்கு நண்பனா எவே இருக்கானோ அவன் தான் உண்மையான போலீஸ்காரன். சார் இல்லை அது கமிஷன் கட்ட போகிற விக்ரம் சாரோட டைலாக். நீங்கள் சொன்ன அந்த எஸ்ஆர் தான் எங்களோட டைலாக். நாங்களும் இதை யூனிஃபார்ம் போட்டு எனக்கு அவரும் அந்த டைலாக் பேசணும் நம்பிக்கையில் தான் இன்றைக்கி எஸ்ஆர் சொல்லி சல்யூட் அடிக்கிறோம். எங்களுக்கு கிடைக்கிற அந்த டைலாக் பேசுகிறப்ப எங்கள் தட்டி பறிச்சா அந்த பாவங்களை சும்மா விடுமா? எங்கள் ட்ரெஸ்ஸை தருவீங்களா மாட்டிங்களா? அதை தான் முதல்ல இருந்து சொல்கிறேனே, தர முடியாதுன்னு. சரி ரைட்டு விடுங்க. ஆனால் தங்க ட்ரெஸ் திறந்துருக்குமா? காலையில் 5:30 மணிக்கு திறந்துருவாங்கப்பா. ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துக்க சொல்கிறீங்களா? சார் தொந்தரவு பண்ணி மன்னிச்சோங்க சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சரக்கு அடிக்கிறது அந்த யூனிஃபார்ம் கொஞ்சம் கழட்டி வச்சு அடிங்களா? அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது சரிங்களா? அர்த்தமா சார்? போலாமா சார்? போகலாம் சார். செம்மையாக தம் கட்டுறீங்க சார். அந்த எஸ்பி பாட்டை நீங்கள் பாடிக்கலாம் சார். அப்போ நான் சினிமாவுக்கு வரல சார். என்னம்மா நான் என்னமோ உன்னை ரேப் பண்ண வந்த மாதிரி இப்படி பயப்படுற? தப்பு சார். ரொமான்ஸ் தான் பண்ண போறேன். எந்த பொண்ணு தான் சொல்லும் நான் அந்த மாதிரி பொண்ணு, என்னை எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இப்படி பண்ணாதம்மா. வா ஐயா. ஐயா என்ன ப்ளீஸ். ஏன்டா வரேண்டி. ஏய் ஹாய், glad to meet you. அப்படின்னா ஒன்று அச்சு போல போகிறேன்னு வச்சுக்கோங்க. கீழே அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எப்படா மேலே வந்த? அது கீழே இருக்கணும் போய் கேள்றா, மேலே வந்தவன கேட்குற. ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் மேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மூர்த்தி, அந்த முனையில் போய் உட்காந்து சீட்டாக தானே போகிற? ஏதோ சிட்கோ கம்பெனிக்கு வேலைக்கு போகிற மாதிரி சீனாக போடுற. போ சூதாடி. போயிட்டாரா? ஆரம்பிச்சலாமா? ரெடி. நானும் மக்களில் ஒருவர் தானே, நானே ஆட்சி செய்தால் என்ன? மக்களில் ஒருவர் தான் நீங்கள். ஆனால் கிளம்பிட்டீங்களா? வந்துட்டீங்களா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஆனால் விதிக்கப்படும் கொடுமையான வரிகளும் கொடுக்கப்படும் சவுக்கடிகளும் மன்னராக நீங்கள் வாழத் தேர்ந்தவர்களே தவிர ஆளத் தேர்ந்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து விட்டன. என்னடா டேய், ஏண்டா படிங்க சொல்றீங்க கேட்குங்களாடா நீங்க? என்னத்த உங்க அப்பன மாதிரியே இருக்கீங்க. போங்க. என்ன பண்றான்? டிக்டாக் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க மாமா. துட்டு வருமா? டேய் இதெல்லாம் ஒரு வேலையா? நீ கட்டணும் இல்லாமல் படிக்கிற பசங்களை வேறு கெடுத்துட்டீங்கடா. வெளியே போய் பாடுறா. உன்ன மாதிரி பசங்கள்லாம் 1ஆம் தேதி ஆச்சுன்னா அப்பா அம்மாட்ட சம்பளத்தை எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க. 100க்கும் 150க்கும் கும்பலில் போய் நின்று வரைய உனக்கு வெக்கமா இல்லை? பேக்ல இருக்கு, முறுக்கு எடுத்துட்டு வா. ஆளும் மூஞ்சியும் பாரு. ஹீரோவாக போகிறாராம். ஹீரோ பெரிய கமலஹாசன் நினப்பு. டேய் 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 டேய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இதை சாப்பிட்றதுக்கு வேற ஏதாவது சாப்பிடலாம்டா. இந்த ரோசத்துக்கு ஒன்றும் குறைச்சல. அக்கா தோசை போடுதா? ஏண்டா அந்த மனுஷன் அவ்வளோ தூரம் பேசுனதுக்கு அப்புறமா உனக்கு தோசை வேணும்? அக்கா கெட்டு போயிட்டு ஆயில் அடிச்சிட்டு சாப்பிடாத அக்கறையா சொல்றப்பல அவருக்கு தப்பா பேசுற. அப்போ நான் தப்பா பேசுறேனா? இந்த குடும்பத்துக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு 2 ஷிஃப்டாக போய் மாடா உழைக்கிறாரு ஏன் புருஷன். உங்கள் அப்பா என்னடானா தெருமுனையிலேருந்து சீட்டு விளையாடிட்டு இருக்காரு. நீ சினிமான்னு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்க. ஏண்டா அந்த மனுஷனை பார்த்து கூடவா அந்த வீட்டில் யாருக்கும் பொறுப்பு வர மாட்டேங்குது? எங்க குடும்பத்தில் ஒருத்தர் உருப்படியா இருக்கணுமா? எல்லாரும் ஊதற குடும்பம் நடத்துறதுக்கு வந்துடாது. என்ன பேசுற நீ? அப்புறம் தோசை சிக்கலாடியது. நல்லா தானே பேசுற. தோசையை நீயே சுட்டுக்க. தோசையை முருவலா சுடுறேன்னு கல்ல போட்டு தீச்சிடாத. நெய்டப்பா அங்கே வச்சிருக்கேன்டா, எடுத்து ஊற்றிக்க.
சரி சார் சார் ஷூட்டிங் காஸ்ட்லேயே வந்துட்டு பரவாயில்ல சார். காஸ்டியூம் நம்மால் தான் பார்த்துக்கலாம். அது இல்லை சார். நான் இருக்கேன்ல. ஆமாம் இல்லை சார். சார் இது இல்லை சார், இது பணக்காரங்க போகிற இடமா இருக்க. நம்ம ஒரு ஆளுங்க உழைச்ச காசு மொத்தத்தை எடுத்து உங்களுக்கு மொய் வைக்க முடியுமா சார்? சார் பணக்கார வாரம் பப்புக்கு போகிறாண்டா அது அவனோட ஹாபி. நம்ம நினச்சப்போ பப்புக்கு போகிறது நம்மளோட ஹாப்பி. அப்போ வாங்க சார். நீங்கள் தானே பப்புக்கு போகலான்னு சொன்னீங்க சார். அப்புறம் மாற்றி பேசுகிறீங்க. டபுள் கேம் ஆடுறீங்களா? இல்லை சார். இல்லை நீங்கள் போங்க சார். சார் மாலை அமாவாசை கூட்டம் இவ்வளோ கூட்டம். என்ன சார் கிளாஸ் எல்லாம் ரிச் லுக்கு சார். ஏடி அப்போ குறிப்பிடாத வந்திருக்கீங்க. ஆமாம் சார். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க டீசர்ட்டா கூப்பிட்டீங்க கேட்கல. வந்துட்டா பாருங்க சார். ஹாய் சார், வாட் வுட் யூ லைக் டு ஆட் சார்? உன் பேர் என்ன? எக்ஸ்கியூஸ் மீ சார். டேய் உன் பேர் என்ன தெரியலையா? சாந்தகுமார் ஃப்ரம் பன்னாரப்பேட்டை சார். நீ லோக்கல் தானே? ஆமா சார். நானும் லோக்கல் தானே? ஆமா சார். அப்புறம் என்ன நடுவில் இங்கிலீஷ்? என்ன பார்த்தா எப்படி கேட்கணும்? அண்ணா வாங்கண்ணா. வணக்கங்கண்ணா. உட்காருங்கண்ணா. என்னண்ணா சாப்பிட்றீங்க? அப்படி கேளு சார். வாங்க சார். உங்களுக்கு சார் என்ன சாப்பிட்றீங்க? 290 எடுத்துட்டு வா. சார் 90 இல்லை சார், 60-30 தான் சார் இருக்கு. டேய் நீ என்ன எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க, அது தெரியுதா உனக்கு? இல்லை சார், இங்கே இதான் சார் ரூல்ஸு. டேய் நடத்துறது சாரா இருக்கிற அதுல என்ன ரூல்ஸ் இருக்கு? போடா. சார் நீங்க இருக்கு சார். டேய் சார் கஸ்டமர் கண்டிஷன் போடாதீங்கடா. கஸ்டமர் கண்டிஷன் கடையே சரியா? போ. சரி சார். டேய் இங்க சார். சாரி சொல்லுங்க. சாரி சார். சியர்ஸ் சார். அடிங்க. சார் அங்க பாருங்க, இவ்வளவு கிரௌடுக்குள்ளே ஒருத்தர் விட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். யார் சார்? இந்த பக்கம் பாருங்க. அப்படியே தான். சொல்லுங்க பிரதர். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா? நான் ஏன் கூச்சம் பண்ணுவோம்? இதுவே நீங்க உங்க பொண்டாட்டி கூட ஆடிட்டு இருக்கிறப்ப அதை வேற ஒருத்தர் பார்த்தாண்டா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும். நான் ஏன் கோவப்படணும்? அதுவும் ஆறாங்களே அவங்க ஏன் வாய் ஆளால் கனெக்ட் பண்றேன். ஏன் நீங்க ஆடலையா? எனக்கு ஆட தெரியாது. அவ கூட நல்லா ஆடுவா. நான் ஜஸ்ட் ஆடியன்ஸ், தட்ஸ் ஆல். அட போக பிரதர், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்கிட்டு. ஏன் சார் நான் கரெக்டாக பேசுகிறேன்னா இல்லை அவன் கரெக்டாக பேசுகிறானா? சார் என்ன கேட்டாலும் நீங்க தான் மாசம், நீங்க தான் கரெக்ட். இதுல என்ன டவுட்? சார் சொல்லுங்க சார். பில் எடுத்துட்டு வா. சார் பில்லெல்லாம் இன்னைக்கு இல்லை சார். மேடம் இன்னைக்கு பர்த்டே, எல்லாருக்கும் சேர்த்து அவங்க பே பண்ணிடுவாங்க. யார் உங்க மேடம்? மேடம் மேடம் அவங்க. டேய் நாங்க சரக்கச்ச பிள்ளை எடுத்துறோம். போ. இங்க பாப்பா யாரு? டேய் சார் 5 நிமிஷம் பிரேக் சொல்லுங்க சார். எல்லாம் குடிச்சிட்டு டயர்டாக இருப்பீங்க, 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இங்க யாரும் பர்த்டே பாப்பா? நீயா? ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். உனக்கு பிறந்த நாள் உனக்கு தெரிஞ்சவங்க வாங்கி கொடு. முன்ன பிற தெரியாது எங்களுக்கு ஏன் வாங்கி தர? இட்ஸ் மை ட்ரீட். மயிர் ட்ரீட். ஆ? திரும்ப சொல்லுமா? வாட்? உனக்கு பிறந்த நாள்னா உனக்கு தெரிஞ்சவங்க, உன் வீட்டில் வேலை பார்க்குறவங்க, அக்கம் பக்கத்தில் கஷ்டப்படுற யாருக்கும் அது நல்லது செய். நீ இல்லை உன் குடும்பம் இல்லை உன் பாரம்பரியம் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இருக்கிற மிஞ்சி போய் தான் குடிக்கிறது பப்புக்கு வரான். அவனுக்கு வாங்கி கொடுத்து என்ன சந்தோஷத்தை காண போற? Listen here. நான் தப்பா பேசினா மன்னிச்சுக்கோங்க. அப்பெல்லாம் நான் கேட்க மாட்டேன், ஏன்னா நான் தப்பா பேசலையே. சார் இவங்களோட உங்களுக்கு என்ன சார் பேச்சு? போங்க சார் முன்னாடி. நான் எங்கடா பேசினேன்? யார் இடிக்க பாக்குற? போ. ஒரு ஆம்பளை பார்க்க அழகா இருக்க கூடாது. அவளா இடிச்சிருப்பா, அதையும் கெடுத்து விட்டேன். சார் நீங்க போங்க சார். விடுங்க சார். அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன? டேய் கலால ஆரம்பிடா.
இல்லை சார், இன்னும் என்ன பண்ணணும்? நான் தப்பு பண்ணிட்டேனா சார்? நீங்க எப்ப தப்பா பேசிருக்கீங்க? எப்போ உஷாரா தானே பேசுவீங்க? அதான் பில்லு கூட கொடுக்கலையே. போயிட்டு சும்மா வந்தா மறந்துடுவாங்கட்டு சம்பவம் பண்ணிட்டு வரீங்க. அப்படியே சார்? ஆமா, அந்த பிள்ளை ஃப்ரெண்டு கிட்ட கேட்பால, அவர் யாரு, என்ன பண்றாரு, எங்க இருந்து வர்றாருன்னு. அந்த பிள்ளைங்க சொல்லுவாளுங்கல்ல. ஐயோ, என்ன சார் நீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க சார். உங்க கூட எப்படி நடிக்க போறது தெரியல சார். சார் இப்படியே காப்பாத்து சார், ப்ளீஸ் சார். வாங்க சார், வாங்க சார். எல்லாத்தையும் இவே அடிச்சு துவைச்சிட்டு நம்மள ஏன் காய போடுறேன்? நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா. வெயிட்டிஸ் மேடம். இவன் எப்படி உட்கார். தேங்க்ஸ் பா. பப்ல காலேஜ் படிக்கிற 4-5 பொண்ணுங்க வந்துக்கிறாங்க. என்னவா? ஏதோ ப்ராஜெக்ட் அது இதுனாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அதான் உன்னாண்ட கூட்டின்னு வந்தேன். அமௌண்ட் வாங்கினியா? ஏன்பா உங்களாண்டா கூட்டின்னு வந்துக்கிறேன், எதுவும் வாங்குவேண்ணா? சத்தியமாப்பா. அப்புறம் எதுக்கு கூப்பிட்டு வந்த? கேமரா வச்சுக்கிறாங்க நம்ம ஏரியாவில். ஃபோட்டோ சினிமானா எனக்கு உங்கள் ஞாபகம் தானே வரும். என்னப்பா சொல்கிற? ஓவரா வச்சுக்காத, போய் கூட்டிட்டு வா. டீ சாப்பிட்றியா? பரவாயில்ல முருகா. அப்ப சாப்பிட்டது காசு கொடுத்துட்டு போ. சார் தப்பு இல்லையா சார்? இந்த மாதிரி ஆளுகளை பயன்படுத்துறது தப்பே இல்லை சார். அவர் தான் பார்த்து பக்குவமாக பேசுங்க, சரியா? போங்க பார்க்கலாம். சார் டிடி சார். சார் ட்ரங்க் அண்ட் டான்ஸ் பப்பில் பார்த்தோமே, பர்த்டே பேபி. கொஞ்சம் பழமா வச்சுக்கோ. நல்லா குடிச்சு குடிச்சு கொழுக்கு முழுக்குன்னு இருக்காளுங்க பாருங்க. சார் டீசெண்டாக பேசுங்க சார். ஹாய். ஹாய், உட்காருங்க. வாங்க. டீ சாப்பிட்றீங்களா? ஆஹா இல்லை வேணாம். நீங்கள் சாப்பிட மாட்டீங்க? சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. ஏன்? அன்றைக்கி அந்த பப் இன்சிடெண்ட் என்ன பண்ணேன்னு யோசிச்சு பார்த்தேன். நான் பண்ணது தப்பு. ஓஹோ. இனிமே மாற்றிக்கிறேன். ஏங்க போகிற வாரம் பேசிக்கிட்டலாம் உங்களுக்கு மாற்றிக்காதீங்க. உங்களுக்கு சரின்னு பட்டா மாற்றிக்கோங்க, இல்லைன்னு கெத்தாவே சுற்றுங்க. பஞ்சு நைஸ் இல்லை சார். விஷயத்துக்கு வாங்க. இந்த ஹவுசிங் போர்ட் பற்றி ஃபோட்டோகிராஃபியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன். இங்கே இருக்கிற ஜனங்களோட கஷ்டத்தை பற்றி ஃபோட்டோகிராஃபியில் சொல்ல போகிறேன். எப்படி? எங்கள் கஷ்டத்தெலாம் சொல்லி நீங்கள் காசாக்க போகிறீங்களா? சார் நம்ம கஷ்டம் நமக்கு தான் யூஸ் ஆகல, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டுமே. இங்கே இருக்க கஷ்டத்தை மட்டும் தான் சொல்ல போகிறீங்களா எப்படி? இல்லை இல்லை, இங்கே இருக்கிற சந்தோஷத்தை பற்றியும் சொல்ல போகிறேன். போறாம போட போறீங்க சார். போலாமா? உங்களுக்கு போட்டோ வாங்க சார். கண்டிப்பா ரோட்லேயே விளையாடுறாங்க. அரசியல்வாதிங்க வாழ்க்கையில் விளையாடுறாங்க. நான் வணங்கண்ணா. இந்தா எல்லோ ஷர்ட் தான் பிலிப்ஸ் அண்ணன். பணம் சொல்லிக்கோங்க. நான் ஏரியா போட்டோ வந்துருக்காங்கண்ணா. வணக்கம். நல்லா இருக்கு சொல்லுப்பா. தினேகம் தெரியுதா? தெரியல. இந்த ஷாப்பிங் மால்லாம் போயிட்டு அப்படி பால்லாம் ஊட்டி விட்டு விளையாடுங்களே சீனா. ஒரு ஸ்னோ போலுங்க பாஸ்ட் இது ஏரியா ஸ்னோ பால். எங்க கேம். எஸ். எல்லாம் புத்தாலி பசங்க. ஆனால் எதுவும் பத்தாவது தாண்டாது ஏரியாவில். ஏ கவர்மெண்ட் கண்டுக்கலையா? எப்படி படிச்சா அறிவு வரும், அறிவு வந்தால் வேலை கேட்போம், சோறு கேட்போமா? எடுத்துக்கோங்க போட்டோ. டேய் எல்லாம் அவங்கவுங்க குண்டை கையில் எடுங்க, எடுங்க. எங்க ஏரியா செல்வி அக்கா நாய் தூங்குற நேரத்தில் பேய் மாதிரி இருந்துச்சு. அவங்க குந்த அள்ளி முடிச்சுக்கிட்டு சட்டியில் மாவளி போட்டு அப்படியே மாமியா நினச்ச ரைட்டில் ஒரு திருப்பு, நாத்தா நினச்சி லெஃப்ட்டில் 2 திருப்பு, திருப்பி கொதிக்கிற ஆயிலில் போட்டு அப்படி தூக்கி வெளியில் போட்டு பாருங்க. அப்படி ஒரு டேஸ்ட். ஆனால் அக்கா கையை மட்டும் கழுவுச்சு, டேஸ்ட்டுக்கு நான் உத்தரவாதம். சாரிக்கா. பண்ணு. ஏன் இவ்வளோ கோவம்? கோசை கொடு, நீ எடு போட்டோ. போட்டோ எடு. செல்வி அக்கா ஸ்மெல்லிங் கூட அழகி. கிளிக். நம்ம ஏரியாவோட காஸ்டியூம் டிசைனர். இங்கே ஏரியாவில் பசங்க சைடில் சுற்றுனா அதுக்கு அண்ணன் தான் காரணம். இப்போ நியூஸ் பேப்பரில் மேக்சினில் ஃபோட்டோ பார்த்து இதே மாதிரி தைங்கன்னு சொன்னால் 1 hour துணியை தச்சு மூஞ்சில் விசில் அடிப்பாப்பில். அவ்வளோ டேலண்ட் ஜாஸ்தி, ஆனால் அதோட வறுமை ஜாஸ்தி. அதான் இங்கேயே இருக்காப்புல. ஆனால் சீக்கிரம் மேலே வந்துடுவாப்புல. என்னன்னா ஃபோட்டோ போஸ்ட்ண்ணா. இதான் நம்ம மேரி அக்கா கடை. பீச்சுக்கு போனால் பஜ்ஜி வாங்கி சாப்பிட்றது எப்படி ஸ்பெஷலோ, அதே மாதிரி அக்கா கடைக்கு வந்து இந்த ஐட்டம்லாம் வாங்கி எடுத்துன்னு போய் வீட்டில் செல்ஃப் வைக்கிறது ஸ்பெஷல் தான். மேரி அக்கா ஸ்மெல்லிங் கொடுங்க. இன்னைக்கு தான் லாஸ்ட்டு ஃபைனலு. இதுக்கு மேலே வேணால் நாளைக்கு வாங்க, கூட்டு போய் காட்டுறோம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஓகே. ஓகே சார். சார் சொல்லுங்க சார். ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னாங்க, கேளுங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. எங்களை ஃபோட்டோ எடுக்கவே இல்லை. மறந்துட்டேன். எப்படி மறக்கலாம்? எடுத்துட்டேன், காட்ட மறந்துட்டேன். அப்போ காட்டுங்க. சரி நம்பர் சொல்லுங்க. 733. உங்க நம்பர் சொல்லுங்க. இல்லை சார் அவரும் நம்பர் சொல்கிறாரு. உங்க நம்பர் தான் கேட்டேன். 733004567. எல்லா இடத்துலையும் ஹீரோன்னு சொல்லுவேன், இந்த மாதிரி இடத்துல சொல்லவே மாட்டேங்கிறேன். வரல வரும். ஒரு நிமிஷம். உங்களை பிடிச்சிருக்கு? இல்லை ஐ லைக் யூ. ஃப்ரெண்டாக இருக்கலாமான்னு கேட்டேன். இருக்கலாம். ஐ காட் இட். தேங்க்ஸ். என்ஜாய். என்னக்கா எப்படி இருக்கா? போய் உட்காருங்க. பாய் 2 டீ. கை நான் பட்டர் பிஸ்கட். பட்டர் பிஸ்கெட் எடுத்துட்டு வாங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சரிப்பா. நான் போன்னு தெரியலையா?
நீங்க உட்காருங்க. இல்லை நீங்கள் உட்காருங்க, நம்ம ஏரியா நீங்கள் உட்காருங்க. தேங்க்ஸ். தைரியமா இரு முருகா. கண்ணாடி சூப்பர்ண்ணா. தேங்க்ஸ்டா ஜல்லக்குட்டே. இருக்கட்டும்ண்ணா. கண்ணாடி கொஞ்சம் கழட்டேன். ஏன் இப்போ நான் சூப்பராக சொல்லிட்டு போகிறான். உன் கண்ணை பார்த்து ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. அது வந்து ஏழ்ற 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 இவன் வேற. அந்த ஏழ்றைய விடு, நீ சொல்லு. ஐயோ பிஸ்கட் உடஞ்சி உள்ள போயிடுச்சே. எதையாவது சீக்கிரம் சொல்றியா, நீ இழுக்கிறிய. சாரி. பரவாயில்ல, ஃபீல் பண்ணாத. கடைசியில் ஒரு சாப்பிட்டுக்கிறேன்னா நீ சொல்ல வேண்டியது சொல்லு. அது வந்து உன்னை பார்க்கும்போது தெரியல, உன்னை, உன் ஏரியாவை, உன் ஜனங்களை, இந்த டீ கடையை வந்து அந்த பாயை, இந்த பட்டர் பிஸ்கெட் வரைக்கும் பிடிக்கும்னு. நான் ஏன் உன்னை பப்ல பார்க்கணும், எனக்கு ஏன் உன்னை பிடிக்கணும். இல்லவா நினச்சேன், என்னடா என்னைக்கு இல்லாத இன்னைக்கு பிஸ்கட் ஒன்று உள்ளே போயிடுச்சேன்னு. என்னைக்கு உன்னை பார்த்தோம் அன்னைக்கு முடிப்போனா என்னைக்குமே உனக்கு என்ன பிடிக்கூடாதுன்னு. ஏன்னா நீ மேலே இருக்க, நான் கீழே இருக்கேன். எனக்கா நீ கீழே இறங்கி வர வேணாம், உனக்கா நான் மேலே ஏறி வர வேணாம். எனக்கு டைம் ஆகிடும், நானும் டயர்டாகிடும். அங்கே சொன்னதா இங்கேயும் சொல்கிறேன். நம்ம எமோஷனாக இருக்கும்போது நம்ம பிரெயின் லாஜிக்காக யோசிக்க. இல்லை, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஆப்ஷன் நம்பர் 1, நம்ம லவ் பண்ண தேட்டர், பார்க்கு, பீச்சு சுத்தம் நல்ல மாட்டே, சாங்கும் நல்லா இருக்கும். ஓகேவா? நீ எனக்கு கலக்கலா ட்ரெஸ் வாங்கி கொடுத்து என்னை கூப்பிட்டு கால் வச்சு ஊரை சுற்றுவேன். ஆனால் இதை பார்த்து அவங்க அப்பா நான் யாரும் தெரியாமல் என்ன பார்த்து காண்டாவான். என்னால் அவனை ஃபேஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா எனக்கு என் ஃபேமிலி இருக்குது, ஆம்பிஷன் இருக்குது, எனக்கு என் ஜனங்க இருக்கேன். அதே ஆப்ஷன் நம்பர் 2, இதே 10 வருஷம் கழிச்சு நீ நான் ரோட்டில் எதாச்சும் சந்திக்க, நான் சொல்கிறேன் இதான் பொண்டாட்டி, நீ சொல்லு திஸ் இஸ் மை ஹஸ்பண்டுன்னு. அதை விட்டுட்டு என்னை பார்த்து அண்ணான்னு மட்டும் சொன்ன மாவலை செம்ம காண்டாயிடுவேன். எனக்கு என்னமோ ஆப்ஷன் மட்டும் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாரு. உன் டீ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக சொல்லட்டுமா? பாய். ஒரு டீ வேண்டாண்ணா, வீட்டில் போய் சாப்பிட்றேன்னா. அண்ணாவா? வரட்டாண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. இவ்வளோ சீக்கிரமாவா? இவ்வளோ ஃபாஸ்டாவா? பாய், என்ன பிஸ்கட் புதுசாக வந்திருக்கு, எனக்கு 2 எடுத்து வைங்க. இதுவா? அதான் அதான். எப்படிண்ணா இருக்கீங்க? நீயா? தூங்குறீங்களாண்ணா? நான் உனக்கு இப்போ இல்லை, அடுத்தவங்க தூக்கத்தை கெடுத்துட்டு தூங்குறீங்களான்னு கேட்டேன். ஒரு பொண்ணு அதுவா வந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா, நீ என்ன பண்ணும்? பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அட்வைஸ் பண்ற, ஆப்ஷன் கொடுக்குற. நான் நினச்சுன்னு இருக்கேன் உன் மனசுல. இந்த பார், வந்தான்னு வச்சுக்கோங்க. ஏரியால கமலான்னு ஒரு பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அவன் அப்படி ஒரு டார்ச்சர் பண்ணான். டார்ச்சர் தாங்க முடியாம அவனே சரண்டர் ஆயிட்டானா பாரு. நீ ஓவரா குடிச்சிருக்கியா? லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு குடிச்சிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைச்சிடாத. லவ் சக்சஸ் ஆயிடும்னு கான்ஃபிடென்ட்ல அடிச்சிட்டு இருக்கேன். எனக்கே ஆப்ஷன் கொடுக்குறியா? நான் உனக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்று, நீ என்ன லவ் பண்ணு, நானும் லவ் பண்ணுறேன், ஹாப்பியாக இருக்கலாம். இல்லையா, மூடிட்டு எப்பவும் போல என் கூட சுத்து. 6 மாசமோ 1 வருஷமோ லவ் வரும்போது வரட்டும், அது வரைக்கும் நானே லவ் பண்ணிட்டு போகிறேன். இப்போ நான் செம்ம போதையில் இருக்கேன். உன் கூட அப்படி ஒரு ஆட்டம் ஆட போகிறேன். ஏய், எனக்கு ஆட தெரியாது. உன்னால் முடிஞ்சா தடுறா பார்ப்போம். எனக்கு ஆட தெரியாதுன்னு சொன்னேன். குடியாரி. சிச்சு தூங்கு பாப்பா. எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களா இருக்கிறீங்க. பிரச்சனை பெருசாகி கை கால் அடிபட்டுச்சுன்னா 4 பின்ன எக்ஸாம் எழுதுறதுக்கு சிரமமா இருக்காதுமா? எல்லாரும் கிளம்புங்க. உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எங்க இருந்து வந்தது இவ்வளவு தைரியம்? ஒரு பொண்ணு இவ்ளோ தைரியமா நின்று குரல் கொடுத்துட்டு இருக்கேன்னு அப்பயே புரிஞ்சுக்க வேணாமா? என் பின்னாடி ஒரு ஆம்பளை இருக்கான்னு. ஓ, யார் அந்த ஆம்பளை? கூப்பிடு.
என்ன தங்கம் பிரச்சனை? மாமா இந்த கடைக்கு முன்னாடி இந்த மரம் இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டு அதை போய் வெட்ட போறானுங்களாம். எத்தனை தலைமுறையை பார்த்துருக்கோம். சாதாரணமா அதை போய் வெட்ட போறாங்கன்னா எப்படி மாமா ஏத்துக்க முடியும்? செடியை பிடுங்கினாலே பெய்யாட்டம் ஆடுவேன். மரம் நான் கேட்க வேணும். ஆ யார் தங்கம் அந்த குரங்கு? இவனா? எங்க போ? இவன் தானே தாங்க அந்த மலை மாடு? இவன் தான். ஏசியில் இருக்காரு. அதான் இந்த மண் மரம் காற்று எல்லாத்துக்கும் பொது அனுபவிக்கு தான் உரிமை இருக்குது. காசு இருக்குன்னு ஏசி வாங்கிட்டேன். இல்லாதவனுக்கு மரம் தானே ஏசி. ஏற்கனவே இருக்கிற மரத்தை வெட்டினால தான் தண்ணியை காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். முட்டாள். இந்த டிவி நியூஸ்லாம் பார்க்கறது இல்லையா? ஜனங்க தண்ணிக்காக மணிக்கணக்கு உடத்த வச்சு காத்து நிற்கிறத அதெல்லாம் பார்த்தவங்கள ஒரு மனுஷங்க திருந்த மாட்டீங்க. மனுஷனுக்கு கோவம் வந்து அடிச்சு தான் போவோம். இயற்கை கோவம் வந்தது மொத்தமாக அழிச்சிட்டு போயிடும். இருக்கிற மரத்தையாக பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு விட்டு போவோமே. இனிமேல் இந்த மரத்தை வெட்டுற வேலை வச்சுக்காத. ஏன்னா நீ வெட்டினா அவங்க போராட்டம் பண்ணுவாங்க, அவங்க போராட்டம் பண்ணால் நான் வர வேண்டியது இருக்கும். ஆனால் சாரம்ப விசி புரியுதா? தங்கம் அவன் திருந்திட்டான். மரியாதையாக கடைக்கு முன்னாடி 4 செடியை நடு. வாமா. சரி. என்ன நீ தமிழ் இன்னும் காணோம்? தேன்மொழியை கூப்பிட போயிருக்கான், வந்துருவான். திருவிழாவை அசத்தி விடுவோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த தடவையும் குழந்தை வேலுவுக்கு தான் எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை ஜெயிக்க வைக்கணும். உங்க வார்த்தைக்கு மறுவார்த்தை எதுங்கய்யா? நீங்க முன்னால நடந்தா நாங்க பின்னால நிப்போம். என்னங்கய்யா சொல்றீங்க? வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? என்ன இப்பதான் வழி தெரியுதா வீட்டுக்கு? பாரு. யார் கேட்டு என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க? ஏய் பாக்குறதுனடி வந்திருக்காங்க. என்னமோ விடிஞ்ச கல்யாணம் மாதிரி குதிக்கிற. உன் புருஷன் சொந்தக்காரங்கனால ஓவரா பேசாத. காஃபில விஷம் வச்சு கொடுத்துருவாமா. எப்படி இன்னொரு வீட்ல வாழ தானடி போற? ஏன் இப்படி பேசுற? நீங்க அதுவும் லண்டன் மாப்பிள்ள. லண்டன் நல்லா ஜாலியா போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம்ல. மஞ்சு, உன் புருஷன் டிவோர்ஸ் பண்ணிட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் அவனை போய் பேசுறேன். என்ன பேச்சு பேசுற? தோ இந்த வாய் தான் உனக்கு. ராஜேஸ்வரி, நீ தான பெத்த? ஏய் தேன்மொழி கூட்டு வாமா. தேவையில்லாம என்ன பேச வைக்காதமா. வேண்டான்னு சொல்றது கேளு. தேன்மொழி நல்லா வளர்ந்துட்டால, சின்ன வயசுல பார்த்தது. ஆமா. நல்லா இருக்கியாமா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கேங்க. சரிண்ணே. என்ன வந்த கையோட கிளம்பிட்டீங்க? இருந்து சாப்பிட்டு போலாம். பாத்துக்கலாண்ணே. சாப்பிட்டுட்டு போலாமே. கூட்டிட்டு வரும்போது சாப்பிட்டு வரேங்க. என்னால இந்த வீட்டை விட்டு வேற எங்கேயும் போய் வாழ முடியாது. தயவு செய்து யாராவது ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்களேன். தேனு மாப்பிள்ளை வெளிநாட்டுல வேலை செய்யறாரு. தமிழ் மாமா கூட தான் துபாயில வேலை செஞ்சு நம்மள பார்க்க கொள்ள முடியலன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரல நமக்காக. தேனு சுத்தி வளைச்சு பேசாத. கட்டினா தமிழ் தான் கட்டுவேன்னு போட்டு ஓடையன். என்னம்மா? ஏன் மாமா
ஊரே பேசுது நான் தேவராஜ் வீட்டு பொண்ணுன்னு. ஆனால் உங்களுக்கும் அத்தைக்கு அது ஒரு தடவை கூட தோணுது இல்லைல்ல? ஏன் தேன்மொழி பயங்கர வாயாடி நம்ம வீட்டுக்கு வந்தானா அடங்கி உடங்கி இருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்க? ஏய், இந்த குடும்பம்னா எனக்கு உயிர். அதை எல்லாரும் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அழாத. எல்லாம் ரெடியா இருக்குது பார்த்தா இங்கே கிளம்பிட்டீங்க போல இருக்கு. தமிழ், அவ கல்யாணம் பண்ணா உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். அப்படியே சொன்ன தேனு. சின்ன வயசுலேருந்து ஒன்றா விளையாண்டுருக்கோம், கிண்டல் பண்ணியிருக்கோம், கேலி பண்ணியிருக்கோம். அதை வச்சு நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். நீ எப்படி நினச்ச? எனக்கு கல்யாணம் பண்ணிப்பே மாட்டேன்னு எனக்கு தெரியாது மாமா. ஆனால் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். நீ என்ன வேணான்னு சொல்ல மாட்டேன்னு நான் நம்புறேன். மாப்பிள்ளை எந்த ஊர் மாமா? நம்ம ஊர் தான், ஆனால் லண்டனில் இருக்காருப்பா. லண்டன் மாப்பிள்ளையா? பா வேணான்னு சொல்லுங்கப்பா. இதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், அம்மா பொண்ணு சேர்ந்துக்கிட்டே எப்படி? மாமா 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 என்ன என்ன அவசரம், என்ன அவசரம்? பா சொல்லு. இது எங்க வீட்டு பொண்ணு, எங்க தங்கம், எங்க குடும்ப குத்து விளக்கு, எங்களுக்கு தான் சொந்தம். நாங்கள் வெளியெல்லாம் கொடுக்குறது. இப்போ நீ வெக்க பண்ணுடி. என்ன கல்யாணம் மாதிரி அடிக்கிற? பொண்ணு வேணா கல்யாணம் மாதிரி வச்சுக்கிற சொல்றப்பா. விளையாடுனதெல்லாம் போதும். திருவிழா முடிஞ்ச உடனே ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிரும். என்ன